சிவஞான மாபாடியம் 11வது நூற்பா. இது பயன் ஓத்துல 2வது பாதம். பாதம்னா படி, 2வது படி. 2வது இந்த பயன் ஓத்துல முதல் பாதம் 10ஆம் நூற்பாது பாச சயம் பண்ணுமாறு உணர்த்துதல் முதலிற்று இல்லையா? அப்போ இது எதனுடைய பயன்? எதனுடைய பயன்? இது சாதனையின் பயன். என்ன சாதனை செஞ்சீங்க? நீங்க என்ன சாதனை செஞ்சீங்க? என்னமா? அது இதுக்கு முந்தின சாதனை அல்ல. சாதனை செய்தவன் யார்? அவனுடைய இலக்கணம் என்ன? எப்படிப்பட்டவன் அவன்? அது ஆன்ம ரூபம் 7ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்டது இல்லையா? அவனுக்கு அவன் அறிவித்தால் அறிபவன், வியஞ்சகம் இல்லாட்டா அவன் சடம் போன்றவன். அதனால இப்போ இந்த அசத்தாகிய உலகை அசத்தாம் கருவிகளால் அறிந்து இல்லையா, அசத்தின்பால் நின்று அந்த கருவிகளுக்கு அடங்கி நின்று அசத்தாய் நின்றான். பலகாலம் அசத்தாய், போக்கு வரவு, நினைப்பு, மறப்பு, இன்பம், துன்பம், இப்படி நிலையில்லாமல் இருந்தான் இல்லையா? இப்ப அவன்தான் சத்தை சத்தால் அறிந்து சத்தின்பால் உளதாய் சத்தாய் நிற்க போறவனும் அவன்தான், நிற்குமாறு இல்லையா? அப்போ அந்த சத்தை அறிவதற்கு ஒரு வியஞ்சகம், சத்தால் அறிந்து. அந்த கருவி எப்படி இருக்கணும்? ஆமா, மாறாத கருவியா இருக்கணும். அதத்தான் 8ஆம் நூற்பாவில் சாதனம். இது சாதிப்பவன் சொன்னபோது அடுத்தாப்புல அவனுக்கு சாதனம் எது இல்லையா? அந்த சாதனத்தை அவன் எப்படி பெறுகிறான்? உணர்த்தும் முறைமை, ஞானத்தை உணர்த்தும். அங்க ஞானம் உணர்த்தணும், மேலொருவன் உணர்த்தணும். அது முறைமையில் உணர்த்தணும். எப்படி உணர்த்தணும்? முறைமைதான் நெறி. நெறியில் அறிவிக்கான்றாய் அறியா உலங்கள். அப்போ அந்த 8வது நூற்பாவுல முதல்ல 2 மாறுபட்ட பொருளிடத்துல ஒருவனுக்கு எப்படியா அனுபவம் வரும்னு ஒரு தடை நிகழ்ந்தது. அத அதிகரணம் பற்றி வந்த தடை இல்லையா? அப்புறம் முறைமை பற்றி, ஆன்ம ரூபம் 7ல பார்த்துட்டா அதுக்கு அடுத்தாப்புல எதை பார்க்கணும், அடுத்த வரிசை எது? ஆன்ம தரிசனம். ரூபம் பார்த்தா ஆன்மா தன்னைத்தானே தரிசிக்காது, ஒருத்தன் தரிசிப்பிக்கணும். அப்ப தரிசிப்பவன் யாரு? அது இதுக்கு மேல் ஒருவன். அது யாரு? சிவம். சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம். சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம். அது அடுத்த, அதான் முறைமையா சொல்ல வேண்டியது. அது சூத்திர இயைபு இல்லையா? அதனால அவன் என்ன செய்யறான்? தரிசனம் பண்ணதுனால இப்ப ஆன்மாத்தனி இந்திரியத்தின் வேறாவான் காணவே. அப்ப துன்ப காரணத்தை விட்டான். அதான் தத்துவ சுத்தி.
அப்போ என்னெல்லாம் நடக்குது? சிவரூபத்தில் ஆன்ம தரிசனம், அதனால தத்துவ சுத்தி மூணையும் சொல்லுது. அது சுத்தர இயல்பு. அப்புறம் இவனுக்கு சாதனம் எது, யார் தருவா, எப்ப தருவார், அதனால என்ன பயன் என்ற இந்த 4 செய்திகளை சொல்றதுனால, இது எல்லாமே சாதனத்தை பற்றி இருக்கிறதுனால இது ஓத்தி இயல்பு. ஆக 8ஆம் நூற்பாவுக்கும் 7ஆம் நூற்பாவுக்கும் இப்படி பொருத்தம் இயல்பு சொல்லப்பட்டது இல்லையா? அப்போ இந்த ஆன்மா கருவிகளுக்கு வேறுன்னு உணர்ந்தா அந்த உணர்வு தான் சிவஞானத்தை விளக்கத்தை தடுத்துக்கிட்டு இருக்கு, நினப்பு பிழப்ப கெடுக்கு. விளங்குதா? நாம இந்த உடம்புதான் நாமன்னு நினைச்சு பிறப்பது நமக்கு இயல்புன்னு நினைச்சுட்டு இருக்கோம். பிறப்பு சிறப்புன்னு நினைக்கும். பிறப்ப அது சிறப்பல்ல இல்லையா? ஆமா. அதனால அது தடத்தம். அதனால இதை உணர்ந்து இதுல விட்டா இந்த கருவி சார்போடு கூடுதான பிறப்பு, இதை விட்டுட்டா சிவஞானம் விளங்கி சீபாதத்தை அணையும் அப்படின்னாரு. அப்போ அதுல அதிதீவிர பக்குவமுடைய ஆன்மாக்கள் கேட்டவுடனேயே சிந்தித்து தெளிந்து உடம்ப விட்டு வீடு பேர் அடைஞ்சிட்டாங்க. உடனே வீடு பேர் அடைஞ்சிட்டாங்க. யாரு? அதிதீவிர பக்குவம் உடைய. அதற்கு கீழே இருக்கிறவங்க தீவிரம், மந்தம், மந்ததரம், அவங்கெல்லாம் கேட்டாலும் கேட்டதை உடனே தெரிய மாட்டாதாராய் இல்லையா? அது அந்த 8ஆம் நூற்பா 2வது அதிகரணம் 2வது பாட்டுல சொன்னாரு. குறையுடைய சொல், குறையுடைய சொல். சொல்லுல என்ன குறை இருக்குது? சொல் என்பது இங்க உபதேசம் இல்லையா? அப்போ சொல்லுல என்னமா குறை இருக்குது? என்ன குறை? என்னமா? எல்லாமே அபர ஞானம் தான் சொல்லுவாங்க. நூல் எல்லாமே ஸ்மிருதி வேதம் எல்லாமே அபர ஞானம் தான் சொல்லுவாங்க. அதனால பரஞானத்தை வாக்கு கடந்தது. வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தற்று உலகு என்றார் போல அப்படின்னு சொல்றாரு திருக்குறள்ல. அப்படின்னா என்ன? வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தற்றுன்னு என்ன? திருக்குறளை படிச்சியா சக்தி? படிச்சாச்சா? படிக்கிறதுக்கு நேரமா இருக்குப்போம். சரி தங்கம் படிங்க, அதையும் கொஞ்சம். வினைக்குறை தீர்ந்தாரில் தீர்ந்தற்று உலகுன்னா என்ன? வினை என்ற குறையை விட்டவரை உலகம் விட்டதே. ஏமாம் வினைன்னா என்னது? நோய் காட்டி. நோய் இருந்ததுன்னா ஆஸ்பத்திரிதான் இருக்கணும், உலகத்துலதான் இருக்கணும். விளங்குதா? நோய் இல்லைன்னா டிஸ்சார்ஜ், அதான் விடுதல் அப்படிங்கிறாரு. விளங்குதா? அதத்தான். அப்போ அந்த குறைங்கிறது இன்றியமையாது. வீட்டுக்கு அனுப்பணும்னா கண்டிப்பா என்ன இருக்க கூடாது? டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. உனக்கு டெம்பரேச்சர் இருந்ததுன்னா என்ன செய்வான்? இன்னும் கொஞ்சம் உள்காய்ச்சல் இருக்கு இரு வேணா இல்ல அப்படின்னா தான் கிளியர் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாரு. சரிதானே? சொல்றது சரிதான். அப்போ இந்த குறைங்கிறது இன்றியமையாமை, கண்டிப்பா அது வேணுங்கிறது. நோ அதர் கோன்னு அர்த்தம். இதுக்கு தவிர வேற ஒரு வழி இல்லை. விளங்குதா? அப்போ சொல்லுல என்ன குறை இருக்குது அப்படின்னா சொன்ன உடனே விளங்கி தொலையாது. அதான பெப்பரப்பன்னு பாக்குறது. சொல்லத்தான் செய்யறாங்க.
எங்க புரியுது? ஏன் அப்படின்னா, ஏன்னா அது மாயா காரியம். சொல்லு, மாயை மயக்கத்தான் செய்யும் இல்லையா? கள்ள குடிச்சிட்டு கிருகிருன்னு வருதுன்னா, கள்ள குடிச்சிட்டு கிருகிருன்னு வருதுன்னா அப்படித்தான் இருக்கும். மாயைனா மயக்கத்தான் செய்யும். அதை வச்சுட்டு மயங்குது மயங்குது என்னன்னா விளங்குதா? அதனாலதான் அந்த நந்தியம் பெருமானிடத்துல பாடம் கேட்டாங்களா இல்லையா? யாரு? சனகாதி முனிவர்கள். அவன் கிருகிருன்னு மயங்கினான். என்ன செஞ்சான்? கிருகிருன்னு மயங்கினான். ஒன்னும் புரியலையே. அந்த அவரு கொண்டு போய் தட்சிணாமூர்த்திட்ட விட்டுட்டார். இவர்தான் எனக்கு சொன்ன ஒரு அனுப்பிட்டாரு. இந்த பைய இப்படி சொன்னாமுன்னா இப்படித்தான் மண்டே கிருகிருன்னு மயக்கத்தான் வரும்னு சொல்லாமல் சொன்னான் இல்லையா? ஏன்னா சொல்ல என்ன செய்யும்? மயக்கத்தான் செய்யும். அப்போ இந்த மாயங்கிற மயக்க மீடியாக்குள்ள போகாம நேரடியா விளக்குனாரு. கனெக்ஷன் எப்படி கொடுத்தாரு? எல்லாம் புரிஞ்சிட்டுதான். ஓ சரிட்டான். விளங்குதா? சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து. அப்ப அவர் சொன்னதை நினைக்கிறதுனா சிந்தித்தால். எப்படி சிந்திச்சான்? அறிவுனால, மனதுனால இல்ல. அப்படி மாயையிலிருந்து விடுபட்டு இருந்தாச்சுன்னா பவத்தொடக்க வெல்வான். விளங்குதா? மாயையை பற்றி இருக்கிற வரைக்கும் அது விரைவி ஓயாதுன்றார். விளங்குதாமா? ஆமா. அப்போ அந்த குறை இருக்கா இல்லையா? ஆமா. அதனால அவங்கெல்லாம் அவன் உபதேசம் பெருமானே சொன்னா கூட கேட்டு தெரிய முடியல. அங்கும் இங்குமாகி அலமருவது விடவா வேண்டாமா? இதை விட்டுட்டோம்னா உள்ளதும் போயிடக்கூடாது அப்படின்லாம் மயங்கிட்டு இருக்கான். அதனால அவங்களுக்கு தான் என்னது 9, 10, 11 இல்லையா? அப்போ அங்க கேட்டத சிந்திக்கிறது 9, தெளிகிறது 10, தெளிந்தபடி நிட்டை கூடுறது 11 அப்படின்னு வரிசையா வச்சிருக்காரு இல்லையா? பைய பைய தெளிகிறோம். விளங்குதா? அதனால இங்க அந்த 8ஆம் நூற்பாவுல கருவியா விட்டா முத்தி அடையலாம்னா, கருவியை விட்டா பசிஞானம்னு ஒண்ணு இருக்க, அதை வச்சு சிவத்தை பார்த்தரலாமேங்க. அதுவும் சுற்றுணர்வு தான் இல்லையா? அப்போ பாசஞானம்ங்கிறது இருட்டுல விளக்கு, மலம் தாரகமாக நிகழ்வது. அப்போ கருவியை குறைஞ்சா அறியாமை வருது. அதான 4ல பார்த்தோம். ஆமா. இந்த பசிஞானம் என்பது அப்படி ஒரு ஞானமே கிடையாது. இது மல வாசனை காரணமாக வருவது. அது மலத்தின் காரணமாக வருவது அந்த பாசஞானம். இது மல வாசனை காரணமாக நிகழ்வதுதான் பசுஞானம், விபரீத அறிவு. அவனுடைய ஞானத்தை நம்ம ஞானமாக கருதுகிற விபரீத அறிவு. இது எதனால வருது? மல வாசனை. மலம் போனாலும் வாசனை இருக்கு இல்லையா? அதனால என்னாச்சு? என்னமா செஞ்சுட்டான்? அதனால என்ன செஞ்சான்? சொல்லுங்க. நீ சொல்லு. அதனால என்ன செஞ்சான்? பசிஞானத்தால பாக்கலான்னு சொல்லிடுறாரு. நானும் சிவனும் ஒண்ணு. அதனால என்ன செஞ்சாம்னா, இந்த மலவாசன காரணமாக சிவத்தை தரிசிக்கும் பொழுதும் நான் பாக்குறேன், என் அறிவை கொண்டு பாக்குறேன், சிவத்தை பாக்குறேன்னு வேறு நில்லாத இறைவனை வேறாக காண்கிறேன்.
என் அதுன்னு பார்க்கணும். என் எனது நானது யான் எனது உணர்வோட பார்க்கிறது. யான் என்பது யகாரமாகிய ஆன்மா, எனது என்பது வகாரமாகிய அறிவும் சிகாரமாகிய சிவமும். விளங்குதா? யான் அப்படிங்கிறது ஆன்மா யகாரம் இல்லையா? எனதுங்கிறது அது, என் அது இல்லையா? உணர்ச்சி உரிமை இல்லையா? உணர்ச்சி உரிமை எது? குணம் இல்லையா? உணர்ச்சி இல்லையா? அதுதான் சிவஞானம். அதனால பார்க்கப்படுவது சிவம். விளங்குதா? ஆமா, எனது சிவம் அப்படின்னு விளங்குதா? அப்போ என்னமா அப்போ இங்க சி அப்படின்னு 3 பொருள் இருக்காரியா? மந்திரம் சிவையான்னு ஓதுறான். 3ஐயும் 3ஆ பாக்குறோம். உணர்ச்சிங்கிறது உணரப்படுவது சிவம். குணம் அது அறிவதற்கு கருவியா நிற்கிற வகாரம். இப்போ சிவபெருமான் நமக்கு வேறையா நிக்கிறாரு. சிவபெருமான் எங்க இருக்காரு? உங்க அறிவுக்குள்ள இருக்காரு. அவரை வேற அப்படி முன்னால பார்க்க பார்வை கோளாறு. அப்படி பார்த்தா என்ன அர்த்தம்? பார்வை கோளாறு. வேறு நில்லாத இறைவனை வேறாக பார்த்தால் அது திரிவு இல்லையா? அதானே அறிவு. உங்க அறிவு எங்க இருக்கு? சிவஞானம் எங்க இருக்கு? உங்க அறிவை விளக்குற அறிவா இருக்குது. உங்க அறிவு விளக்கு, உங்க அறிவு விளங்குற அறிவு, அது விளக்குற அறிவு. அப்ப ரெண்டும் என்னதுக்கு? சோதிக்குள் சோதியா இருக்கு. இப்படி வேற நிக்காதத போய் வேறையா பாக்குறது. இப்படி அதுக்கு என்ன காரணம்? வாசனை. விளங்குதா? ஆமா. அதனால இப்படி 3ஆ தெரியுது அப்படின்னு சொன்னா காட்சி தெளிவில்லைன்னு அர்த்தம். டிவி பாக்குறியோ, ஒருத்த வாரம் ஒரு முகம் 3 முகமா தெரியுதுன்னா நல்லா தெரியுதுன்னு அர்த்தமா? அப்படியாமா? சரியில்லைன்னு அர்த்தம். அப்படித்தான் தெரியுது இல்லையா? அத நீங்க படிச்சோம்ல போனோம். இன்னைக்கு என்ன படிச்சோம்? அறியாமை அறிவகற்றி. படிச்சோமா? ஆமா. அறியாமை அறிவகற்றி, அறியாமை அகற்றி அறிவகற்றி, கேவலம் சகலம். அறிவினுள்ளே அறிவு தன்னை, அறிவுக்கு உள்ள இருக்கிற அறிவு, அறிவிக்கிற அறிவு, உணர்வின் தமிழை அறியாதே அறிந்து. அறியாதே அறிந்துன்னா கேட்டல் ஞானம். அறியாதே அறிஞ்சுனா கேட்டல் ஞானம். அப்போ அந்த கேட்டல் ஞானத்துல அது கூட எதை சேர்க்கணும்? அறியாதே அறிந்து கூட எதை சேர்க்கணும்? பிரியாத சிவன் தானே பிரிஞ்சு தோன்றி. கேட்டல் ஞானத்துல பிரியாத சிவன் தானே அவன் குருவா நின்று உபதேசிக்கிறதாகவும் இவன் அவனுக்கு முன்னால நின்று கேட்கறதாகவும் நினைக்கிறான். இப்படியா நிக்கிறாவோ? இப்படியாமா நிக்கிறாங்க? எப்படியா நிக்கிறாங்க? இல்ல, கண்ணும் அறுக்கணும் போல அப்படின்னு சொன்னா கூட அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரியா? கண்ணும் அறுக்கணும் போல வேறாய் நின்று உணர்த்துதான் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னாலும்
கண்ணும் அறுக்கணும் போல வேறு வேற நிக்கல இல்லையா? அப்ப என்ன சொல்றோம்? இயைந்து. கண்ணும் அறுக்கணும் போல இல்ல, எப்படி ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு இயைந்து நிக்குதுங்க. கண்ணும் அறுக்கணும் ஏகதேச பொருள். ஆனா அங்க சொல்ற ஆன்மாவும் சிவமும் ஏகதேச பொருள் இல்லை. அதனால வேற வேற நிக்கல, ரெண்டு எப்படி இருக்குது? கலந்துதான் நிக்குது. அதனால பிரியாத சிவன் தானே பிரிந்து தோன்றி இல்லையா? அப்புறம் என்ன சொன்னாரு? குறியாதே குறித்து. குறியாதே குறித்துன்னு என்ன? சிந்தித்தல் ஞானம் இல்லையா? அப்போ அந்த சிந்தித்தல் ஞானத்துல எப்படி இருக்குது? பிரபஞ்ச பேதம் எல்லாம் தானாய் தோன்றின்னு அதை சேர்க்கணும். அப்படித்தானே படிச்சான்? ஆமா. அப்போ அந்த சிந்தித்தல் ஞானத்துல சோகம் பாவனை, அவனே நான், அவன் நான் பாவனை பண்ணுதாமா இல்லையா? அப்போ எப்படி சொல்லுதான்? ஒன்றா இருக்கிறது. அதனால பிரபஞ்ச பேதம் எல்லாம் தானாய் தோன்றி எல்லாம் சிவமா தோன்றும், எல்லாமே சிவமா தோன்றுது, ஒன்றா இருக்கிறது. எல்லா பொருளும் சிவமா தோன்றது, அது ஒன்னா இருக்கிறது. முதல்ல வேறா பார்த்தா, இப்ப ரெண்டாவது ஒன்னா பாக்கிறோம். அதுவும் காட்சி சரியில்லை, அதுவும் காட்சி கோளாறு தான். ஒத்த பொருள் தான் கலக்கும் இல்லையா? ஆமா. அது திருவுந்தியார் 40வது பாட்டு. என்ன பாட்டுமா? திருவுந்தியார் 40 என்னது? 40 இல்லையோ? அதான் இவன் அவனாக, அவன் இவன் மாதிரி நிப்பான், இவன் அவன் மாதிரி ஆக முடியாது. என்றும் இவனே என்று உந்திகள். ஆன்மா என்னைக்கு ஆன்மாதான், அவன் சிவமா மாற மாட்டான் அப்படின்னு சொல்ற. விளங்குதா? ஆமா. அதனால அப்படி ஒன்னா பாக்குறதும் தப்பு தான். நெறியாலே இதெல்லாம் நீங்க சாதனை செய்ய செய்ய முதல்ல இறைவன் வேறா தோன்றி, அப்புறம் ஒன்றா தோன்றி, அப்புறம் ரெண்டும் இல்லாம உடனாய் தோன்றும். அதெல்லாம் நீங்க பயிற்சி பண்ண பண்ணத்தான் வரும் அப்படிங்கிறார். முதல்ல இது வந்து அது வந்துதான் அப்படி வரும். நெறியாலே படிப்படியா இவையெல்லாம் அல்லவாகி, அவன் வேறாவும் நிக்க முடியாது, நாம ஒன்னும் ஒன்னாயிரவும் மாட்டோம் அப்படிங்கிறது இல்லையா? நிராதாரம், உடனாய் நிற்கிறது இல்லையா? என்றும் நிராதாரனாயே நின்றுடுவன், நம்மோடு உடனாய் நிற்பவன், கலந்தும் கலவாது நிற்பவன். எப்படிப்பான்? புணர்ந்தும் புணர்கிலா புணர்க்கையான், புணர்ந்தும் புணர்கிலாத புணர்க்கையான், கலந்தும் கலவாத, கலந்தான் இருப்பான் ஆனா கண்டாமினேட் ஆகாம இருப்பான். நம்மோட கலந்து இருந்தாலும் அவன் மாற மாட்டான், அப்படி நிற்பான். விளங்குதாமா? அதான் உடனா நிற்கிறது என்று அப்படி சொன்னாரு. விளங்குதா? அப்போ அந்த வாசனை தான் அப்படி வேறா தெரியுது. அது போதுக்கு என்ன செய்யணும்? வாசனா மலை போகணும். போகிறதுக்கு ஆணவ மலை வாசனை போகணும்னா ஆணவ மலத்துக்கு பகை எது? மகாரத்துக்கு பகை சிகாரம். அப்ப இந்த மகாரம் எங்க இருக்கு? மகாரம் எங்க இருக்கு? யகாரத்துல இருக்கு, ஆன்மால இருக்கு. ஆணவம் எங்க இருக்கு? யகாரம் ஆகிய ஆன்மாட்ட இருக்கு. அப்ப இந்த யகாரம் மகாரத்தோடு கூடியிருக்கிற யகாரம் சிகாரத்தை சேர்ந்தால் மகாரம் சிகாரத்துல மறைஞ்சிடும். விளங்குதா?
அது அந்த உண்மை விளக்கம் 42 என்னது? உண்மை விளக்கம் 42. அருளானது சிவத்தை ஆக்கும் அணுவை. திருவருள் வகாரம் வகாரம் யகாரத்தை சிகாரத்தோடு சேர்க்கும். எதுக்கு? மகாரம் நீங்க இதான் சொல்லியிருக்காருங்க. விளங்குதா? அப்போ நாம இறைவனோடு நாம ஏகனானால் ஆணவ மல வாசனை போகுது. விளங்குதா? அப்போ அருளோடு கூடுனா மாய கண்மம். மாய கண்மத்தை ஏற்கிறது எது? திரோதான சக்தி இல்லையா? அது நகாரம் இல்லையா? நகாரம் வகாரமானால் நகாரம் என்ன ஆயிடுது? மாய கண்மம். மாய என்ன ஆயிரும்? இந்த மாயை மாயா சரீரம் அருள் சரீரமா மாறிடும் இல்லையா? கண்மம் எல்லாம் சிவ போகம் ஆயிரும். கண்மம் எல்லாம் என்ன ஆயிரும்? சிவ போகம் ஆயிரும். மாயா கருவி எல்லாம் மாயா கருவி நீங்கி அருளே கருவி ஆயிரும் நமக்கு. விளங்குதாமா? வெடிவா மிளகும் விளக்கு. இந்த விளக்கு விட்டியாச்சுன்னா விடியலாகிய சூரிய ஒளி அது விளக்காயிருது. விளங்குதா? ஆமா. அப்போ அது 10ல சொல்றாரு. அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா 11ல இதெல்லாம். ஆனா 11ல எப்படி நாம தவத்தை முற்றுவித்தா இறைவன் கேட்டல் ஞானத்தை செய்தானோ அதுபோல இப்ப இந்த ஆன்மாவுக்கு உண்மை அறிவு சிவஞானம் விளங்கிட்டா இறைவன் என்ன செய்வான்? வகாரத்தை உணர்த்துவான். சிகாரம் வகாரத்தை உணர்த்தும். அவன் உனக்கு செய்யற உபகாரத்தை உணர்த்துவான். அவன் கருணைய உணர்த்துவான். விளங்குதா? இதுக்கு முன்னால வினைக்கு தகுந்தாப்புல விடயத்தை உணர்த்தணும். இப்போ ஞானம் விளங்குனதுக்கு அப்புறம் அருளை உணர்த்துவோம். தன்னை உணர்த்துவோம். தன்னை உணர்த்துறான் இல்லையாமா? பாசத்தை பற்றி இருக்கும் போது உலக உணர்த்தினான். இப்ப அருளை பற்றினா தன்னை உணர்த்துறான் இல்லையா? ஆமா. அத உணர்த்துறதுதான் அவன் செய்யற உபகாரத்தை. எல்லா உபகாரத்தையும் காணு உபகாரம் காட்டு உபகாரம்னு 2ல அடைக்கிறோம். அந்த காட்டு உபகாரம் முதல்ல செய்யறது அது நம்ம அறிவை விளக்குவது. நம்ம அறிவை ஆன்ம அறிவை விளக்கு. ஒரு விடயத்தை நுகரணும்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அறிவை விளக்கணும். நம்ம அறிவு விளங்கும் வழிதானே. அப்போ நாம விளங்கும்னு பொதுவா சொல்றோம். ஆனா அவன் என்ன செய்யணும்? அறிவை விளக்கணும், விடயத்தையும் விளக்கணும். அறிவை மட்டும் விளக்கணும் அப்போது அறிவையும் விளக்கணும், விடயத்தையும் விடையுப்போனையும் விளக்கணும், விடயத்தையும் விளக்கணும். விளங்குதாமா? யார் அறிகிறாரோ அவர் அறிவை செட் பண்ணணும். செட் பண்ணி வச்சுக்கிட்டு எதை அறிய போறானோ அதையும் கேமராவை செட் பண்ணிட்டு முன்னால நிக்கிறவங்களையும் செட் பண்றாங்களா இல்லையா? அப்படி செய்யணும். 2 பக்கமும் செய்யணும். விளங்குதா? ஆமா. அதனால இங்க நமக்கு இந்த அறிவு இருக்குதே, அவன் தன்னைத்தான் உணர்த்துறான். தன்னை உணர்த்துறான்னா அவன் செய்யற உபகாரத்தை, ஒவ்வொரு உபகாரத்தை உணர்த்தும் பொழுதும் அதற்கேற்ற அறிவு. 1ஆம் கிளாஸ் பாடத்தை படிக்கணும்னா அதுக்கு ஒரு அறிவு. 2ஆம் கிளாஸ் பாடத்துக்கு அப்படி அறிவு வளர வளர புத்தகம் மாறிட்டே வருதா இல்லையா? அப்புறம் அதே போல அவன் உணர்த்துற கருணையை உணர்த்தும் போதும் எந்த கருணைக்கு எவ்வளவு அறிவு வேணுமோ
அவ்வளவு அறிவை விளக்கணும். விளங்குதாமா? ஆமா. ஏயா ஒரே மாதிரி வச்சா எல்லாத்தையும் அப்படி முடியாதே. என்ன செய்யுது? ஒரே விலகுனா அது பெர்மனண்டா இருந்தாதான் அது. இது ஒவ்வொன்னையும் என்ன செய்யணும்? விளக்கினால் மட்டும்தான். ஒவ்வொரு விடயத்தையும் உலகத்தை ஒண்ணா உணர்த்துற மாதிரிதான் இறைவனையும் ஒண்ணா தான் உணர்த்த முடியும். ஒரே சேர அறிகிறதுங்கிறது அவங்க ஒருத்தன் தான். இந்த பேருக்கு ஒன்று சேர அறிகிறதுங்கிறது பேச்சுக்க. அப்ப அவன் ஒண்ணா உணர்த்தணும். அப்ப உணர்த்தும் போது உணர்றதுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு அறிவா விளக்கணும். இந்த விடயத்துக்கு இவ்வளவு விளக்கணும், அந்த விடயத்து. அப்போ இவன் உணர்த்துற அந்த அவனுடைய உபகாரம் இருக்குது, அது முதல்ல மென்மையானதை உணர்த்தி வர வர கூடதா உணர்த்தி போவான். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அறிவையும் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே போகணும். அடே அப்பா, விளங்குதாமா? அப்ப நம்ம அறிவு எப்படி இருக்கும்? அறிவு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். நாம அறிகிற இறைவனுடைய கருணையும் கொஞ்சம் கொஞ்சமா கூட கூட சொல்லலாம். அப்ப கூட சொல்ல சொல்ல அத கூடுன அறிவை கொண்டு நுகர நுகர அவன் மீது கூடுன அன்பு விளைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த கூடுன அன்பு விளைய விளைய ஒரு பொருளை இச்சை ரொம்ப கூட கூட இன்பமும் கூடும். விளங்குதா? ஒரு பொருள் மேல எவ்வளவு இச்சை இருக்குதோ அவ்வளவு இன்பம். இன்பம்ங்கிறது எங்க இருக்குது? நுகர்வு ஒன்றதான் இருக்கு, பொருள் இல்ல. விளங்குதா? ஆமா. பசி கடுமையா இருந்ததுன்னா சாப்பாடு தேவாமிர்தமா இருக்கு இல்லையா? அப்படித்தானே? அப்போ ஒரு சாப்பாடு ஒரே சாப்பாடு தான். ஒரு நேரத்துல ரொம்ப டேஸ்டா தெரியுது, ஒரு நேரத்துல டேஸ்ட் இல்ல. அதுக்கு காரணம் உணவு இல்ல, எது? பசி. அதுபோல ஒரு பொருள்ல இன்பமும் துன்பமும் எது காரணம் வருது? வாட்டருக்கு இச்சைக்கு தகுந்தாப்புல. எவ்வளவு இச்சை இருக்கோ அவ்வளவு இன்பம். அப்போ நாம பெருமானை கருணைய கூட கூட அறிய அறிய நமக்கு அவன் மேல ஆறாத அன்பு பெருகுது. அன்பு பெருகுது. அன்பு பெருக பெருக அந்த பொருளை எச்சை வர வர மற்ற பொருள்ல நமக்கு நாட்டமே செல்லாது. அந்த ஒரு பொருளைத்தான் அறியும். விளங்குறா? இதத்தான் இந்த 11ல சொல்றாரு. இதத்தான். அப்போ அறிந்த பொருளையே மேல மேல அசை போடும். உங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு சமாச்சாரம் இருக்கு, நடந்ததுன்னு வைங்க, அத திரும்ப திரும்ப சொல்லுவீங்களா இல்லையா? நீங்க இத வகுப்புலயே வைங்கம்மா. வகுப்புல நீங்க கேட்டதுல ஒண்ணு ரொம்ப உங்களுக்கு டச்சிங்கா இருந்தது, அத மறக்க முடியல அப்படின்னா அதை யார்ட்டையாவது சொல்லுவீங்களா இல்லையா? ஒரு தடவை சொல்லோடு உங்களுக்கு திருப்தி அடைய மாட்டீங்க, அத 100 ஆட்டையும் போய் சொல்லு. இப்படி திரும்ப திரும்ப சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவோம். அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு அது இன்பம் கூடுது. இதேதான் நாம அறிந்த பொருளை பெருமான் அவன் இப்படிலாம் செஞ்சான்னு நினைச்ச உடனே அவனை மீள மீள நினைக்கிறோம். திரும்ப திரும்ப அவனையே அவன் செஞ்சதையே நினைக்க நினைக்க அது என்ன செய்யுது? ஆசை நல்ல சவைச்சு சவைக்க சவைக்க ருசி நல்லா தெரியுதா இல்லையா? அது போல பெருமான அசை போட அவன் மேல அன்பு ரொம்ப இன்பம் கூடுது. அப்போ அந்த பொருளிலே அப்படி திரும்ப திரும்ப அசை போட்டுட்டே இருக்கமா இல்லையா? அதுதான் பற்றுதல். அதுக்கு பிறகுதான் என்னது? பற்றுதல். இப்ப அறிந்தோம், அறிஞ்சதுனால இச்சை வந்தது, அதையே பற்றி கொண்டிருக்கிறதுங்கிறது மேல மேல அதுல சிந்தித்து அழுந்துதல் தான் செயல். விளங்குதா? இது 3 நடக்குது, இது 3 நடக்குது. அதுல இப்போ முதல் அதிகரணத்துல அந்த அவன் செய்யற உபகாரத்தை சொல்ல வராரு. அப்ப சொல்லும் போது இங்க நமக்கு காணும் கண்ணுக்கு காட்டு உடம்போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அப்படிங்கறத உபகாரமா சொன்னாரு இல்லையா?
அதத்தான் இங்க சொல்றாரு. ஈண்டு அந்த பேரின்ற சாதனத்தை பெறுமாறும் அதனால் சாதிக்குமாறும் உணர்த்தும் இந்த சிவத்தரத்தை அம்முதலை இப்போ அந்த ஈண்டு இந்த ஆன்மாக்கள் எப்படி அறியும்னா, ஈண்டு அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது. ஈண்டு அவனும் அவற்றது விடயத்தை உணரும். அவனும்னா என்ன? ஆன்மாவே அன்றி, இங்க ஆன்மா மட்டுமில்லாம அவனும் எவனோ முதல்வனும், அறிவிக்கிற முதல்வனும். ஏன் அப்படி? அவனும் அவற்றது விடயத்தை உணரும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அப்போ இந்த ஞான விளக்கம் 10ல ஏகனாகி இறைவனி நின்று அறிவு விளங்கிடுது. அப்போ ஏகனாகி இறைவனி நின்று அறிவு விளங்கினாலும் இல்லையா, அந்த அறிவை கொண்டு அறிய வேண்டிய பொருளை அறியணும் இல்லையா? அப்படி அந்த ஞானத்தினால் அறிய பொருளுக்கு பேரு நேயம். அந்த நேயத்தை அறியும் இடத்து அவனும்னா அந்த ஞாதிருவாகிய ஞானத்தால் அறியறவனுக்கு பேரு ஞாதிரு, ஆன்மா. ஞாதிருவோடு அந்த ஞான காரணனும் முதல் இருக்கணும். முதல் ஆமா கூட இருக்கணும். ஞானம் முதல். அவன் இல்லாம, ஞானத்தை விளக்கிறவன் இல்லாம உங்களுக்கு ஞானம் விளங்காது. அதனால அவன் இருக்கணும். எனவே ஞாதிருவோடு, ஞானம் கொண்டு அறிகிற ஆன்மாவோடு ஞாதிருவும் அந்த ஞானத்தை விளக்குபவனும் ஞான காரணனும் என்று, அதான் அவனும் அந்த உண்மை. அந்த உண்மை எதை குறிக்குது? இறந்தது தழியது. அந்த ஞானத்தை விளக்குறவனும் கூட இருக்கணும், விளங்குறவன் கூட விளக்குறவனும் இருக்கணும். அவற்றதுன்னா அந்த ஞாதிரு மட்டுமல்லாது எல்லா ஆன்மாக்களின் ஞானத்தை கொண்டு அறிவோம் மட்டுமில்ல, நமக்கும் நாம பிரமாணத்தால் அறிகிறோம். நாமெல்லாம் பிரமாணத்தை கொண்டு அறிகிறோம். இவனுக்கும் தான், அவனுக்கு மட்டுமில்ல இவன் கூடயும் நிற்கான். அந்த முத்தான்மா மட்டும் கூட இல்லவா, பெத்தான்மா கூடயும் இவன் விடயத்தை அறிகிறவன். இவனுக்கும் அறிவை விளக்கி நிக்கிறது யாரு? அதான் அவற்றது எல்லா ஆன்மாக்கள். அதான் அதனால இந்த ஞாதிரு மட்டுமல்லாது எல்லா ஆன்மாக்கள் விடயத்தை, விடயம் பாச ஞானத்தால உணர்ந்தவனுக்கு விடயம் பிரமேயம். விடயம் இதே பிரமேயம். இவனுக்கு நேயம். உணரும் என்றது. அந்தந்த ஆன்மாக்களின் உடனிருந்து அறியும். என அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என
சிறப்பு வகை அத்திபிதத்தை உறுதி செய்யும் கருத்தாய் வரும் என வரும். அப்படி அவரோட உடனா நிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? அத்திபிதம். அவனும் அவற்றத்தை உடைத்து உணர்வு. இப்ப அந்த ஆன்மாக்கள் உணர்வது கூட இவனும் கூட இருந்து இல்ல, இவன் அவனை பற்ற, அவன் இவனை பற்ற. இருந்து உணர்வார்கள் என்று வரும். அதான் சொல்ல வந்த கருத்தாய் வருது. அப்போ இங்க அவன் என்று அவனும், அவன்கிறது யாரு? முதல்வன். அவற்றதுங்கிறது என்னது? ஆன்மாக்கள். ஆன்மாக்கள். அந்த அதுங்கிறது என்னது? ஆன்மாக்கள். அது அதுங்கிறது ஆறா வேற்றுமை. ஆமா, ஆறாவது வேற்றுமை இங்க என்ன பொருள்ல நிக்குது? அறுதல் கிழமை. அறுதல் கிழமைக்கண் வந்தது. இது சூத்திரம், தொல்காப்பிய சூத்திரம். அதனால இங்க அந்த உண்மை அவனும் இந்த உண்மை ஆன்மா உணர்தலே என்று முதல்வனும். உடனாய் நின்று அந்த விடயத்தை முதல்வனும் அதனை உணரும். அதன் என்ன? அதன் விடயத்தை, ஆன்ம விடயத்தை. ஏன் அப்படி? ஏமா அறிவு நாம விளங்குற அறிவு, விளக்குற அறிவு. விளக்குற அறிவு போயிட்டா விளங்குற அறிவு விளங்காது. விளங்குதா? கொஞ்ச நேரம் அப்படின்னு எடுத்தா உடனே என்ன ஆயிரும்? அறிவும் உடனே. அப்போ ஒரு பொருளை அறிதல், அனுபவித்தல் ரெண்டுமே அறிவின் செயல் தானே. அப்ப அவன் இல்லாம இது ஒண்ணுமே ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது இல்லையாமா? அப்ப ஒரு கணப்பொழுது கூட நாம அவனை நீங்கி நிக்கவே முடியாது என்பது. அதனால அவன் கூடயே தான் இருக்கணும். இவன் சொல்ற மாதிரி இது எதனால சொல்றாங்க? இது எதனால? பெருமானும் கூட இருந்து அவன் காட்டு உபகாரம், காணும் உபகாரம் செய்வான் அப்படின்னு சொல்றோம். அதுல என்ன தடை வருதுன்னா, சங்கராந்த இவன் அந்த அந்த அபிகாரவாதி, ஈஸ்வர அபிகாரவாதிங்கிறவன் ஒரு தடையை எழுப்புறான். அப்படி சொல்லாதீங்க. என்ன எதுக்காக சொல்றான்? ஐயா, கருவிகளோட ஆன்மா உடனா நின்னுதா இல்லையா? எதுக்காக நின்னுது? கருவிகளோட ஆன்மா எதுக்காக ஒண்ணா நின்னுது? ஏன்னா கருவி தடப்பொருள்லாம் சித்துப்பொருள் இயக்காம இயங்காது. விளங்குதா? நீங்க இப்ப பாடம் கேட்கறீங்களா இல்லையா? காதை கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு தூங்குனா காது வேலை செய்யாது. அது கருவிமா. கருவினாலே ஒரு அறிவுடைய பொருளுக்கு உதவுவதுதான். கருவியே நினைச்சாரு ஒரு பொருளை அறிந்து அனுபவிச்சார். கருவின்னு சொன்னாலே டூல் தான் அது. அப்ப அறிவுடைய பொருளுக்கு அது சாதனமா நிக்குமே தவிர அதுவே ஒண்ணு
அறிதல் உடையது அறிவுடைய பொருள் தான் செய்ய முடியும். கருவின்னு சொன்னாலே அது அறிவில்லாதது. அது அறிவுடைய பொருளுக்கு சாதக செஞ்சு நிற்கும், உதவியா நிற்குமே தவிர அது ஒன்னையும் அறியாது. விளங்குதா? அதனால உயிர் கருவிய கூட இருந்தது, கருவி கூட இருந்தது. இது ஒரு காரணம். அது சடமா இருந்ததுனால உயிர் இருந்ததுங்கிறது ஒரு காரணம். விளங்குதா? இன்னொரு காரணம் என்னன்னா, பயன் இவனுக்கு. காது கேட்டதுனால காதுக்கா பயனு? காதுனால கேட்டு ரசிச்சது யாரு? உயிர் இல்லையா? பயன் இவனுக்குனால பயன் பெருதவன் கூட இருக்கான் இல்லையா? ஆமா. உங்க பேர் என்ன பேருமா? என்னமா? சவுந்தர பாலம் தெரியுமா? என்னமா? இந்த சவுந்தர பாலம் அம்மா அவங்கிட்ட நான் ஒரு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். 1,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். விளங்குதா? வாங்கியிருக்கேன். அப்போ இவங்க எனக்கு பேங்க்ல ரூபாய் எப்படி எடுக்கணும்னு, என் பையன் ரூபா அனுப்பியிருக்கானா, எனக்கு அதை எப்படி எடுக்கணும்னு தெரியாது, அவன் வந்த பிறகு எடுத்தாரேங்க. இல்ல அதெல்லாம் வாங்க, நான் உங்களுக்கு எடுத்து தாரேன், அதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்ல, வாங்க அப்படின்னு என் கூடயே பேங்க் வராங்க. அந்த செல்லான்லாம் வாங்கி அவங்களே ஃபில்அப் பண்ணி கொடுத்து ரூபாய் வாங்கினோன்னா வாங்கி அவங்க போய் வச்சுக்கிட்டாங்க. எதுக்காக அப்படி செஞ்சாங்க? என் கூட விவரத்தை மட்டும் சொல்லி அனுப்பல, கூடயே வந்தாங்க. ஏன் வந்தாங்க? பயன் அவங்களுக்கு. அப்ப பயனை பெறுகிறவன் ஒருத்த கூட இருந்து உதவுறதுங்கிறது இயல்பு இல்லையாமா? இவனுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள கூட வந்ததுன்னா எதுக்கு வருவான்? வரமாட்டான். இப்ப உயிர் கருவிகளோட நிக்குதுன்னா பயன் அதுக்கு, அதனால அது கூட நிக்க வேண்டியதான். ஒண்ணு சடம்ங்கிறது ஒண்ணு, அடுத்தாப்புல பயன் இதுக்குதான். அந்த காதுக்கோ மூக்குக்கோ அதுக்கு எந்த பயனும் இல்ல, பயனை பெறுகிறவன் கூட தான் இருக்கணும். இது 2வது பாயிண்ட் சொல்றாரு. விளங்குதா? ஆமா. இப்போ இது ஓமையில பொருளை எடுத்துக்கிட்டுங்க. பொருளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உயிர் அறியுது இல்லையா? இதுக்கு அறிவிக்கிறவன் சிவபெருமான். இந்த உயிர் அறிவிக்கிற மாதிரி இறைவன் ஆன்மாவுக்கு அறிவிக்கிறான் இல்லையா? அப்போ இதுக்கு அந்த காட்டு உபகாரம் காணு உபகாரம் 2 செய்யணும். அறிவை விளக்கணும், பொருளை விளக்கணும். இப்போ உயிரானது இப்ப கண்ணோட கலந்து நின்று பாக்குது, கண்ணு விளக்குது, கண்ணோட சேர்ந்து பொருளையும் 2லயும் உயிர் கலந்து நிற்குது. அதுபோல இறைவன் ஆன்மாவோட கலந்து நின்று அறிவை விளக்குறான். அதுக்கப்புறம் அறிய வேண்டிய பொருளையும் கூட இருந்து விளக்குறான் அப்படின்னு சொல்றோம். அதான் மறுக்கிறாங்க. ஐயா உயிருக்கு சொன்னது சரி, அந்த ஆமா உயிர் கருவிகளோட நின்றது சரி இல்லையா? இறைவன் உயிர் கூட நிக்காமனா அந்த கருவி மாதிரி உயிர் சடம் இல்ல, உயிர் சடம் இல்ல. அதனால காட்டுனா போதும், இப்படி செய்யன்னு சொன்னா போதும், கூடவே போக வேண்டாம். கூடவே போனா அதுக்கு வேணா இருக்கலாம். எதுக்கு? கருவிகள் கூட, கண்ணு மூக்க கூட. இது அது மாதிரி சடம் இல்ல. விளங்குதா?
ஆமா, அது சரி, அப்படியே இருக்கட்டும்யா. கூடயே போய் தொலைங்க, அதை கூட கட்டு நிலையில போட்டும். கட்டு நிலை ஐயா அப்பாவே அறிவு இருந்தாலும் உங்களுக்கு சரியா விளங்கலைங்க, காட்டட்டும், கூட இருந்து காணட்டும், இருந்துட்டு போட்டோம். முக்கிய நிலையும் செலவா கூடயே நிக்கணும் அப்படின்னு சொல்றான். விளங்குதாமா? முதல்ல ஆன்மா சடம் இல்லை, அவனுக்கு காட்டினாவே போதும், காணவே தேவையில்லை. இவ சொன்னா அவன் செய்வான். இப்படி போ அப்படின்னு சொன்னா போக மாட்டானா? போவான். போகலாம்ல. இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க? எப்படிமா வந்தீங்க? என்ன ஒரு மாதிரியா பாக்குற? பல்ல தேய்ங்க. விளங்குதாமா? இந்த வழி தெரியாதுன்னா விசாரிச்சுட்டு வருவீங்க. அவங்க இந்த தெரு போங்க, அங்கே இந்த மாதிரி போர்டு இருக்கும்னு ஏதாவது ஒரு லேண்ட்மார்க்கை சொல்லி அனுப்புவாங்க. கையை பிடிச்சி கொண்டாந்து இங்கே விட்டு போறாங்க. உங்களுக்கு கண்ணே தெரியாது, குருடுன்னா கொண்டாந்து விட வேண்டியதான். உங்களுக்கு காது கேட்கும், கண்ணு தெரியுமில்ல, சொன்னா வந்துருதேடா இல்லையா? அப்படித்தானே வந்தீங்க? அப்படி சொல்லுங்க. அப்படித்தான் வாரோம். இங்க இவர் என்ன சொல்றாரு? அப்படிலாம் போக மாட்டான், கூட கை தாங்கால பிடிச்சி கொண்டாந்து விட்டாதான் வருவாங்க அப்படிங்க. இது பொருத்தமா இருக்கா? பொருத்தமா இருக்கா? இருக்கு, இல்லைன்னு சொல்லுங்க. அவசரப்பட்டு அப்படிலாம் சொல்லிட மாட்டேன் சார் நாங்க. என்னடா அவர் என்னமும் செஞ்சுட்டு போறாரு. இதுதான் அவங்க சொல்றக்கூடிய கேள்வி. அப்படியே இருந்தா கூட கட்டு நிலையில செய்யட்டும், முக்கிய நிலையிலும் சொல்றது சுத்தமா ஏத்துக்கிட முடியாதுங்க. நல்ல அறிவு வழங்கினதுக்கு அப்புறமும் அப்போ அங்க அறிவு இருந்தது கொஞ்சம் சரியா இல்லைன்னு சொல்றோம். புத்தி கொஞ்சம் சுவாதானம் இல்லை, சொன்னா அவன் ஒரு இடத்துக்கு சொன்னா ஒரு இடத்துக்கு போயிடுவான், அதனால நம்ம கொண்டு விட்டுட்டா நல்லது அப்படின்னு சொல்றோம். அப்போ சரிதான், அறிவு இருந்தாலும் அறிவு சுவாதீனத்துல இல்லை அப்படின்னு கூட்டு வந்து விடுறோம். நல்ல எல்லாம் சொன்னதெல்லாம் நல்லா தெரியுதுங்க பிறகு இல்லையாமா? அது ஒத்துக்கிற மாதிரி இல்லைல்ல, அதத்தான் சொல்றான். அது சரியில்லை நீங்க சொல்றது அப்படிங்க. புரியுதா? அத மறுக்கிறாரு. நீங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சார், இவன் இப்படி போய் அவன் எல்லாமே ஒரு கணப்பொழுது கூட இவன் இருக்க முடியாது. அன்றி ஒன்று இல்லை, இவனை ஒரு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணா அவன் ஆஃபு. அவன் நல்லா தெரியாம சொல்லாதீங்க, விளங்குதா? இது ஆஃப் ஆச்சுன்னா அறிவாப்பு, செயலாப்பு எல்லாம் அப்பு. ஆமா, அதனால பழைய ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நீங்க இவன் சொன்னா அப்படி ஆக்கிடுவான் இப்படி ஆகிடலாம்னா இது வெறும் பொம்மை. தான்மா வெறும் பொம்மை தான். கொஞ்ச நேரம் ஆடிக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் வந்திருக்கோம்னா அதெல்லாம் ஆடாது. ஆடுமா அப்படி? அதுதான் சொல்றாரு. அது ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அப்படின்னா இந்த பாட்டு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. ஆட்டு வித்தல்னா என்ன? என்னம்மா? ஆட்டு வித்தால். அப்போ ஆட்டுவித்தல் என்பது வினை வழி ஆட்டுதல், வினை வழி காத்தல். அது ஆட்டுவித்தல் குறிக்கிறது, காத்தல், போகும் துய்ப்பித்தல்.
இறைவன் தன்னுடைய சக்தி வழியாக உயிர்களை ஆட்டுகிறான். அவை ஆடுகின்றன இல்லையா? ஆடுதல் என்பது உடம்பு பெற்று உலகில் வாழ்ந்து நல்வினை தீவினைகளை ஈட்டி நுகர்தல், இன்ப துன்பங்களை நுகர்தல், வினை அனுபவம். அதை அனுபவித்து பின் இறந்தும் மேல பிறந்தும் உலகம் இல்லையா? இதுதான் ஆடுதல். இந்த உயிர்கள் தாமே உடம்பு எடுத்துக் கொள்ளுகள் இல்லை இல்லையா? தாமே வினைகளை அறிந்து செய்து விரும்பிய உடலை இல்லையா, வினைகளை செய்து விரும்பிய உடல், அது அந்த வினை சார்ந்தாப்புல பயன். இந்த வினையை செஞ்சோம், அதை நுகர்வதற்கு இந்த உடம்புக்குள்ள போகுமோ அப்படின்னா அப்படி போகுமோ முடியாது. அதனால அந்த உடம்ப தானா எடுத்துக்கிட முடியாது. அந்த உடம்புல இருந்து என்னத்தை அனுபவிக்கணுமோ அதையும் தானாவே அறிந்து அனுபவிக்கவும் முடியாது. இங்கு இந்த ஆட்டுவித்தல் என்பது இறைவன் செய்கிற படைத்தல் காத்தல் என்ற 2 தொழிலையும் குறிக்குது. நமக்கு என்னெல்லாம் நுகரணுமோ அதுக்கு தகுந்தாப்புல கருவிகளை கூட்டி அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்தாப்புல நுகர செய்யலாம். நுகர செய்து காக்கிறது. ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாது. அடக்கு வித்தால் அடக்குதல். அடக்கு வித்தல் என்பது ஒடுக்கம், இழைப்பு நீக்கம். ஆடி களைச்சாச்சுன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போடுறது. இறைவன் செய்கிற படைத்தல் காத்தல்களால் கண்மம் செய்தும் அனுபவித்தும் களைப்படைந்த ஆன்மாவை சிறிது காலம் அடக்கி கிடக்க செய்வது. இதுதான் சங்காரம். அடக்கு வித்தலைதான். கருவிகளும் அறிவும் அடங்க நிக்க செய்த. விளக்குதா? கருவியும் அறிவும் அடங்கி நிற்க செய்த. ஓட்டுவித்தல். ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதார். ஓட்டுவித்தல் என்பது மறைத்தல், ஓடச் செய்தல். வினை வழி அவரவர் இச்சை வழி உயிர்கள் இறைவனையும் திருவருளையும் உணர்ந்து அடையாதபடி அதை இச்சைக்கு ஏற்ப உலக விடயங்களை நோக்கி ஓடச் செய்தார். இந்த உயிர்கள் தாமே அங்கனம் ஓடுவதில்லை, அவன் ஓட்டுவிக்கிறான். இறைவன் செய்யும் மறைத்தல் என்ற தொழிலை மறைந்து நின்று செலுத்தலாம். இந்த வினையை செய்து இதை அனுபவியும். உருகுவித்தல் அது அருள் விளக்கம். கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம் இப்படி விடயங்களை நோக்கி ஓடி, முதல்ல விடயங்களை நோக்கி ஓடி வினை செய்து அந்த வினைப்பயனை அனுபவித்து பிறப்பு இறப்புகளில் உழன்று இழைத்து இறுதியில் இதெல்லாம் நம் செயல் அல்ல, இறைவன் செயல், அவன் நம்மேல் வைத்த கருணையால் இவற்றை செய்வித்து உதவுகிறான். இதனால் நம்மிடத்து ஆணவ மதம் காரணமாக நிகழ்கின்ற திரிபு அறிவு நான் என்ற முனைப்பும் படிப்படியாக நீங்குவது. அதுதான் உருகுவித்தல். அப்போ இறைவன் நமக்கு செய்கிற உபகாரத்தை நினைச்சு மனம் நெக்கு உருகுதல்.
அப்புறம் பாட்டுவித்தல். பாட்டுவித்தல் என்பது சிந்தித்தல். கேட்டதுக்கு அப்புறம் சிந்தித்தல். அஞ்ஞானம் மனம் நெக்கு உருகி என்ற ஆன்மா அப்படி உதவி செய்த இறைவனை பாடுதல், பாடி பரவுதல். அது உயிர்கள் தாமே பாடுவன அல்ல. தமிழ் மாலை பாடுவித்தல். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறுல சொல்றாரு, அவன் பாட செய். அதனால அத இவரு ஞான சம்பந்தர் சொல்வார், நெண்கடல் பாடலால் அவாயிலாய். என்னம்மா இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? வேடலால வாயிலாய். என்னம்மா? வேடலால வாயிலாய். அது ஆலவாய் பதிகம். விழுமையார்கண்ணின்களல் பாடலால வாயிலாய் பரவ நின்ற பண்பனே காடலால வாயிலாய் கபாலி நீழ்கடி மதில் கூடலால வாயிலாய் குலாயதென்ன கொள்கையே. சொல்லிருக்காரா இல்லையா? ஆமா. அப்படின்னா என்னம்மா? என்ன சொன்னாரு இதுல? வேடலால வாயினாய் விழுமையார்கண் கடல் பாடலால வாயிலாய் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? வேடலால வாயிலாய் அதாவது ஆமா, அவர் சொல்லுவார் விழுமையாக. விழுமையார் யாரு? என்னமா? மோனத்தில் நிற்பவர், ஞான விளிம்பில் நிற்பவர். ஞான அதான் விழுமையார். விளிம்புனானது வரம்பு. உயர்வு. விழுப்பம் அப்படின்னா உயர்வு, ஞானத்தின் உச்சி. விழுமையார்கள் உயர்ந்தோம், ஞானத்துல உயர்ந்தோம். விழுமையார்கள் என்ன செய்வாங்க? அவர்களுக்கு வீடலால வாயிலாய். அவர்களுக்கு வீட தவிர வேற அவாயிலாய். வீடலால் அவாயிலாய். உங்களுக்கு அவங்களுக்கு வீட்டை தவிர வேற எதிரையும் பற்று இல்ல. ஆசெல்லாம் எதுல இருக்குது? வீடு மேல மட்டும்தான். அதனால அவங்க இது வேணும் அது வேணும்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால அந்த விழுமியார்கள் வேற பற்றே கிடையாது. அதனால உன் கடல் பாடலால வாயிலாய். அவன் உன் திருப்புகளை பாடுவாங்களே தவிர வேற எதிரையும் ஆசை கிடையாது. ஏன்னா அது வீட்டுக்கு வாயில், அது வீட்டுக்கு வாயில். திருவடி புகழ்ச்சி, திருவடி புகழ்ச்சி. அதையே புகழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்காங்க? நீ அப்படி இருக்க, அதனால அவன் அப்படி இருக்கான். அந்த பேர்ல அப்படி இல்ல. உன்னே பார்த்து அவன் அப்படி ஆகிப்படான். உன்னே பார்த்துதான் அப்பனை போல புள்ளனு விளங்குதா? உனக்கு எதிலையும் பற்று இல்ல, அதனால உன் பிள்ளைகளுக்கும் அப்படி பற்று இல்லாம ஆயிட்டான். விளங்குதாமா? ஆமா.
காடலால் அவாயிலாய். வாட்ட வேலை பார்க்கிறோமெல்லாம் சத்தியலோகம் வைகுண்டத்துல நல்லா படுத்து கிடக்கான். ஒருத்த ஜம்முன்னு தாமரை பூல சம்பளம் போட்டு உட்கார்ந்துருக்கான். நீ ஒரு தோலாட அவன் கிரீடம் எல்லாம் வச்சு என்னமா நிக்கிறான். நீ சட முடியாது அதை கூட்டி கட்டிக்கிட்டு ஒரு தோலை போய் உடுத்திக்கிட்டு சுடுகாட்ட போய் நிக்க. அடா பாவமே, சாப்பிடுறதுக்கு ஒரு மண்டை ஓடு இப்படியா இருப்பான். காடலால வாழ இல்லையா? உண்பது கபாலம். உண்கலம் என்னது? அவங்க பொன்கலம் வச்சிருக்கான். உண்கலம் எல்லாம் அவங்க பொன்கலம் வச்சிருக்கான். நீ கபாலம். ஏன் அப்படி இருக்கான்? ஏன்னா நீங்க இப்ப நம்ம சக்தி அம்மா இருக்காங்க தெரியுமா? அவங்க இவ ஒரு கல்லூரி பிரின்சிபல். யாரு? அவரு நோக்கமெல்லாம் எதுல இருக்கும்? ரிசல்ட். பரீட்சையில எத்தனை பேரு? நம்ம கல்லூரிக்கு பெருமை எப்படி வரும்? நிறைய பேர் ரூபா கொடுத்து சேரணும் அப்படின்னா எவ்வளவு வருவான்? இத்தனை பேர் படிச்சவே இவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க. அப்போ ரிசல்ட் ஓரியன்ட் இல்லையா? அதனால அவரு கடைசி தேர்வு தேர்ச்சியில தான் பார்ப்பார். தேர்ச்சியில தான் அவருடைய கவனம் எல்லாம் இருக்கும். இவ்வளவு நாள் உழைப்பு பயன் தானே தேர்ச்சி இல்லையா? அதுபோல இறைவன் செய்யற ஐந்தொழில் தேர்ச்சியின் பலன் தான் சங்காரம். எத்தனை பேர் முக்தி அடைதாம்னு. அறுவடை காலம் சங்காரம் தான் அறுவடை காலம். அது பயன் கொடுக்கிற காலம் தான் இல்லையா? அதனால அந்த சங்கார காலத்துல எத்தனை பேர் முக்தி அடைதாம்னு அதுல ஆவலா இருப்பாரதான் காடலால் அவாய். காடுல இல்லையா? சங்காரத்துல அப்படி ஆவலா காத்து கொண்டிருக்கிறாருன்னா அது பயன் பெறுகிற காலம் இல்லையா? அவர் உழைப்பின் பயன். அதனால எத்தனை பேர் முக்தி அடைஞ்சிருக்காங்கிறதுல நாட்டம் கொண்டிருப்பவர். அதனால காடலால் அவாயிலா என்று அவர் பற்றற்ற தன்மையை சொன்னார். இதெல்லாம் பற்று இல்லாம இருக்கிறதுக்கு. இதனால இவங்க எப்படி இருக்கான்? எவன்? உன்னை சார்ந்தவர்கள், வெளிமையார்கள் இல்லையா? சார்ந்ததன் தன்மை தானே நமக்கு வரும். அவன் அப்படி இருக்கிறதுனால அவன் கூட சேர்ந்த இவனும் அப்படி ஆயிட்டான் அப்படிங்கிறார். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு அப்படின்னு கேட்கிறார். யாரு பாடுனவர்? யாரு பாடுனா? ஞான சம்பந்தர். சாமி, எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க இப்படி இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா இந்த ஆடம்பரமான ஆலவாய் நான் மாடக்கூடல் இல்லையா? 4 திக்கிலும் 4 மாடங்கள் இருக்குது, 4 கோயில்கள் இருக்குது இல்லையா? இந்த கூடலால வாயிலாய் இதுல ரொம்ப காலமா இங்க விருப்போடு தங்கியிருக்கிய குலாயது விரும்பி கூடுதல். குலாவுதல்னானது விரும்பி கூடியது. என்ன காரணம்? நீ ஒரு பரதேசி. நீ யாரு? பண்டாரம் பரதேசி. பரதேசி நான ஒரு இடத்துல ஒரு இரவுக்கு மேல தங்கக்கூடாது. நீ இங்கே உட்காந்துக்கிட்டு போக மாட்டோங்க. நீ எல்லாம் ஒரு பண்டாரமா? என்ன அப்படி கேக்குறாரு. விளங்குதா?
யார பார்த்து கேக்குறாரு? சொக்கநாதரை பார்த்து சொக்கி நிக்கிறாரு. சொக்கநாதரை பார்த்து சொக்கி நிக்கிறவரு இப்படி கேக்குறாரு. அவரு சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்றாரு. யாரு? பெருமாள். இவரு இப்படி போல நின்னுக்கிட்டு இப்படி கேட்டா போது நல்லா இருக்குமா இல்லையா? புள்ள நல்லா கேக்குறானே அப்படின்னு அவரு அவர் பதில் சொல்றாரு. அப்பா நீ என்ன சொன்ன? ஆலவாய். ஆலவாய் எங்க இருக்கு? ஆழம் எங்க இருக்கு? உன் அறிவுல இருக்கு. இந்த ஆழம் விஷம் எங்க இருக்கு? ஆமா உன் அறிவு. அறிவுதான வாயிலு. நமக்கு ஞான வாயில் அறிவு. அந்த வாயில்ல ஆழம் இருக்கு இல்லையா? உன் வாயில் இருக்கிற ஆழத்தை என் வாயில் எடுக்க வந்தவன். விளங்குதா? அவன் வாயில இருக்கிற ஆழத்தை நஞ்சை என் வாயில் எடுக்க இந்த ஆழ வாயில இருக்க. விளங்குதாமா? ஏன்னா இவரு அந்த கூன்பாண்டியனுடைய ஆழத்தை எடுக்க போறாரு. அந்த நோய்ங்க விஷத்தை எடுக்க போறாரு. அப்போ அதுக்கு முன்னால இவர்கிட்ட கேட்கிறாரு. விளங்குதா? உத்தரவு கேட்கும் போது இப்படி பதில் சொல்றாரு. அப்ப அவன் வாயில ஆழம் இருக்கு. யாரு வாயில? அதை எடுத்தா அவனுக்கு முக்தி. அதை கொடுக்கறதுக்காக பெருமான் வந்தாருங்கிறத அப்படி பாடி இருக்கிறாரு. நல்லா பாடி இருக்காரா இல்லையா? நல்லா தான் பாடு. அதனால அது யாம் மேல உள்ள பற்றுனால இல்ல, வா மேல இருக்க பற்றுனால இங்க இருக்க. விளங்குதாமா? அதனால எங்க அந்த பெருமான் பாடுவித்தல் நம்ம செய்யறது நென்கடல் பாடலால வாயிலான்னு சொன்ன மாதிரி அந்த பாடுறது புகழ்ச்சி, அதான் சிந்திக்கிறது. விளங்குற? கேட்டதை பயிற்சி பண்றது. தடைக்கு இந்த 2 பாடல் தான் விட. என்னமா? அந்த தடைக்கு இந்த 2 பாடல் தான் விட. ஆமா. அதனால அந்த வாதவூர் அடிகள் அவருடைய திருவாசகம் அதெல்லாம் பாட்டு. இதெல்லாம் எதுக்கு? கேட்டல் ஞானத்தை அவர் கேட்டத பாடி இருக்கிறார். அவரு உபதேசம் பண்ணாரா இல்லையா? வாதவூர்ல அங்க எங்க வந்து திருப்பரந்துறையில உபதேசம் பண்ணாரு. அதெல்லாம் அந்த உபதேசத்தை தான் என்ன சொல்லி இருக்கிறாரு? பாடல்களா சொல்றது. விளங்குதா? அது சிந்தித்தார். அவர் சொன்னத பயிற்சி பண்றதல், நடைமுறைப்படுத்துதல், கற்றபடி நிற்கிறது. விளங்குதா? பணிவித்தல் என்பது தெளிதல். அப்படி புகழ்ந்து பாடுதலோடு அமையாது தன்னை வழிபடச் செய்வது. அதான் பணிவித்தல். பணியலை பணி விக்கிறான். விளங்குதா? எனவே அது செயற்பாட்டு வினை இல்லையா? அங்க விபுகிரி பணிவித்தல் இல்லையா? தன்வினை இல்லை, பிறவினை. அப்ப நாம வழிபடுவதை விட நாம வழிபடல, வழிபட வைக்கிறோம். இப்படி பாடுதல் இல்லையா? பணிதல், உருகுதல், இதெல்லாம் அருளல் தொழிலை சொல்றது. அப்புறம் காட்டுவித்தல். இதுக்கப்புறம் காட்டுவித்தான். காட்டுவித்தல் என்பதுதான் நிட்டை கூடுதல்.
இறைவன் ஆன்மாவுக்கு தன்னை தரிசிக்க செய்தான். அவனுடைய காட்டும் காணும் உபகாரம் செய்தான். காட்டி காணுகிற உபகாரத்தை செய்தான். அதான் காட்டுவித்தான். அவன் உபகாரத்தை சொன்னதுனால, அதை உணர்த்தினதுனால, அதை உணர்ந்து அந்த உபகாரத்தை உணர உணர நம்ம மேல அன்பு வந்து, அந்த அன்புதான் இன்பமாக மாறுகிறது. இதான் முக்கிய காட்டுவித்தல் என்பது முக்கிய இன்பம். அதனாலதான் நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும். அதனால் மண்மேல் நம்மை சொற்றமிழால் பாடுக என்றார். யார் சொன்னா? மறைபாடும் வாயார். அவரே பாடிட்டு இருக்காரு. அதனால நீயும் பாடுனாரு. தூமறை பாடும் வாயார். பாடுற வாய் நம்மையும் பாட செய்தது. அதனால எங்க பாட வேண்டும் நான் போற்றி, உருகி நான் உனை பருக வேண்டும். பருக வைத்தவா, பருக வைத்தவா. நீ பருக வைத்தாய். காட்டாக்கால் காண்பார் யார்? இறைவன் இப்படி காட்டும் காணும் உபகாரத்தை காட்டலைன்னா காண்பார் யார்? யாரு அறிஞ்சு அன்பு பெருகி நிட்ட கூட முடியாது. அதனால இதுவரைக்கு காட்டு வித்தல், பாட்டு வித்தல், உருகி வித்தல் சொன்னவரே கடைசியில எதிர்மறையில சொல்றார். காண்பார் யார்? ஒருவரும் பார்க்க முடியாது. காட்டாக்கால். அதனால அனாதியே ஆணவ மரப்பில் கிடந்த ஆன்மாவுக்கு இறைவன் அந்த அனாதி கேவல கிடப்பிலேயே உடனிருந்து கருணை நோக்கழித்து, அந்த அனாதி கேவலத்துல கிடக்கும் போதே நமக்கு ஒன்னும் இல்ல, கருவிகள் எதுவும் இல்லை, ஆணவ மலத்தோடு தான் இருக்கும். அந்த ஆணவ மலத்து இருக்கும் போது கூட நம்ம கூட பெருமான் இருந்து என்ன செய்யறாரு? இருந்து 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 என்ன செய்யறாரு? இருந்து என்ன செய்யறாருன்னா, ஆணவ மலருக்கு கூட இருக்கமா இல்லையா, அந்த துன்பத்தை உணர வைக்கிறாரு. ஆணவ மலத்து கூட இருக்கும்போது அது துன்பம்ங்கிறத வெயில் நின்னாலும் வெயில் சுட வைக்கிறார். இல்லன்னா இந்த போய் போகமாட்டாமா. அதான் அது கருணை தான். அப்படி செய்யறது கூட அந்த துன்பத்தை உணர வச்சாதானே துன்பம்னு நினைச்சு போவான். அப்போ அங்க கூட அவர் உதவி செய்யறாரு. அதான் அந்த கேவல கிடப்பிலும் உடனிருந்து உபகரித்து வருகின்ற அந்த கருணை நோக்கு. அப்புறம் அவன் கொஞ்சம் கொஞ்சமா சூடு உணர்ந்து பெருகின உடனே, எப்பா இது தாங்க முடியல, எங்கேயாவது ஓடணுமே அப்படின்னு அந்த உணர்வு வருமாறியா? எப்படியா? அப்பதான் இந்த மாயை குடி அப்படின்னு குடிப்பான். அப்பதான் லபக்குன்னு குடிப்பான். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டான்,
விளங்குதா? முதல்ல அதுல தேட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் காஞ்ச மாடு கம்பல விழுந்தது. படிச்சிருக்கீங்களா? என்னம்மா எந்த வார்த்தைய? காஞ்ச மாடு கஞ்சி மாடுனா அப்போ காஞ்ச மாடுன்னா என்ன? ஆமா, ஒன்று கிடைக்காம அதுக்காக ஏங்குகிற மாடு காஞ்ச மாடு இல்லையா? அதுதான் வைக்கல் இல்லாம பட்டினி காய்தல்ங்கிறது என்னது? பட்டினி கிடந்த மாடு இல்லையா? ரொம்ப இழைந்த உணவா இருந்தாலும் என்ன செய்யும்? வேகத்தோட போய் அதை சாப்பிடும். அதான் காஞ்ச மாடு கம்புல விழுந்தது. விழுகுதா? ஆமா. அப்போ இல்லைன்னா இதை சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். விளங்குதா? ரொம்ப சுறுசுறுன்னு வத்திட்டா அது ஊசுனதுனாலும் சரி அவனுக்கு அது தேவாமிர்தமா இருக்கும். அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியதெல்லாம் திருக்குறள்ல வறுமைக்கு என்ன பேர் வச்சிருக்கு? என்னமோ சொல்ற அனுபவிக்கப்படாத பற்றுதான் சொல்லியிருக்கீங்க. அது திருக்குறள். அது இல்ல தொல்காப்பியம். நான் திருக்குறளை கேட்டேன். அங்க சொன்னது அது தொல்காப்பிய சொல்லி. வறுமைக்கு நல்கூறவு. நல்கூறவு அப்படித்தானே? ஏன் அப்படி வச்சிருக்காங்க? ஏன் வறுமைய போய் நல்குறவு? நன்மை இல்லாததை ஏன் நல்குறவுன்னு வச்சிருக்காங்க? ஏமா வச்சாங்க அப்படி? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாமா? திருக்குறள் அதுக்கு நல்குறவுன்னு என்னடா? நல்குறவு அப்படின்னு அதுல திருக்குறள்ல வள்ளுவர் அந்த அதிகார தலைப்பு வச்சிருக்கிறாருன்னா அதுல ஒரு தனி சிறப்பு. என்ன சிறப்புனா, இந்த ஆன்மாவுக்கு இயல்பு, நமக்கு தான் இயல்பு என்னன்னா, ஒரு சும்மா கொடுத்தா கூட அதுல குறை குற்றம் காண்பது. குறை குற்றம் காண்பதுங்கிறது இயல்பு. சும்மா கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சு பார்த்தாம்பாங்களா இல்லையா? அப்படி பார்ப்பான். ஆனா இந்த நல்குறவு அப்படிங்கிறது ஒருவன் நல்கியதை நல்கியவாறே ஊர்கின்ற பெருவறுமை. விளங்குதா? அத ஆராய்ச்சி பண்ணதுக்கெல்லாம் இங்க அவகாசம் இல்லை. கிடைச்சுத அப்படின்னு அவளோட வாங்குற அவ்வளவு கடுமையான ஒரு வறுமைக்கு பேரு நல்குறவு. நல்கியதை நல்கியவாறே ஊர்கின்ற பெருவறுமையை நல்குறவு என்றான். விளங்குதா? இல்லன்னா இது எப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணதுக்கே இங்க வாய்ப்பு கிடையாது. அப்படி அது பெருவரும். விளங்குதாமா? அது எதுன்னு கிடைச்சதை எப்படினாலும் விஷமானாலும் சாப்பிடுதோம். அப்படி வரக்கூடிய ஒரு பெரிய இதுக்கு பேரு நல்கியதை நல்கியவாறே ஊர்கின்ற பெருவறுமைக்கு நல்குறவு என்று பெயரிட்டார். அந்த தலைப்பிலே எவ்வளவு அர்த்தம் வச்சிருக்கிறார்கள். அதனால முதல்ல இந்த ஆன்மாவுக்கு அந்த துன்ப உணர்வு என்ன செய்யணும்?
துன்ப உணர்வு அது வர வர இதிலிருந்து விடுபடணுங்கிற முயற்சி எழும். அதை ஏற்படுத்துறாரு. பிறகு அதுக்கப்புறம் இந்த தனுகரணாதிகளை கொடுத்து பிறப்பு இறப்புகள்ல உடலை செய்து அந்த உலகத்தை நுகர்றோம், கிடைச்சத அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவித்து அப்போ ஒரு அனுபவம்ங்கிறதெல்லாம் எதுக்கு அனுபவிக்கிறோம்? இன்பத்தை நாடி. அறிவுடைய பொருளுக்கு ஆனந்தம் இயற்கை. அப்போ இதுல இன்பம் இருக்குதா? ஒவ்வொரு பொருளும் நாடுவது எதை? இன்பத்தை. அந்த இன்பத்தை தருகிறதுக்கு பேர் தான் பொருள். பொருள்னாலே என்னது? இன்ப ஏது. அப்போ இந்த பொருள் தான் நமக்கு இன்பத்தை தரும்னு அதுல ஆர்வம் காட்டுறோம். ஆனா அது எத்தனை தடவை நுகர்ந்தாலும் அதுல என்ன வரல? இன்பம் இல்லை. அது இன்பம் போன்ற துன்பமா தான் இல்லையா? அதனால எந்த உணர்வு இதுல இன்பம் இல்லை என்ற உணர்வு வருவதற்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அப்போ எப்போ இந்த உலகத்துல உவர்ப்பு வந்ததோ அதுதான் முக்திக்கு தகுதி. உலக உவர்ப்பு தான் முக்திக்கு தகுதி. அதான் எருவினை ஒப்புங்கிறோம். அந்த உலக உவர்ப்பை தான் உலகத்துல இருந்தாலும் உலகை அனுபவியாமை ஒப்புனா தான் விலகுதா. அத இன்பமா துன்பமானு என்னன்னே தெரியாத நிலை. உன்னை கொடுக்கறான், இது எப்படி இருக்குன்னா எது அப்படின்னா என்ன சொல்றான்? எதுங்க. ஏன்? அவன் என்னத்தை அனுபவிச்சாமனே தெரியாது. ஏன்? இவன் கருத்தெல்லாம் வேறு பக்கம் இல்லையாமா? நீங்க டிவியை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கியா? ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து சாமான புற வண்டியில ஏற்றிட்டு போறான். கவனம் எல்லாம் அங்க இருந்த போதே மறைக்காத அப்படின்னா, ஆமா மறைக்காம எடுத்துட்டு போக முடியும். அப்போ நம்ம கண்ணு முன்னால நிகழ்ந்ததே நம்ம அறியாம இருக்கமா இல்லையா? கவனம். அது போல நம்முடைய கவனம் போல பெருமான இடத்துல இருக்கிறதுனால இந்த உடலுக்கு என்ன வந்ததே நமக்கு எவன் வந்தா எவன் போனாலும் தெரியாதா இல்லையா? அது போல இன்பம் வந்ததா துன்பம் என்னது என்ன கேட்காங்க? ஏன் தெரியாது? தெரியாது என்ன நடக்குது. ஏன்னா செத்த விட்டது உடம்பு. செத்திலா 10 அதான் படிக்கும். செத்திலா 10 இதுக்கு இந்த உடம்பு உணர்வுகள் செத்து போகணும். அப்பதான் அருள் உணர்வு வரும். அதனால இப்போ பிரம்மேந்திர சாமியை சொல்றாங்க. பிரம்மேந்திர சாமிகள் அந்த புறத்துக்குள்ள போறாரு, ஆடை இல்லாம போறாரு. ஆடைய அங்க இருக்க காவல் ஆளி தடுக்கிறான். இவரு தடுத்தாலும் நிக்காம அது பாட்டுக்கு போறாரு. போறவரை கைய வெட்டிட்டான், கைய வாளால வெட்டிட்டான். கை கீழே விழுந்து கிடக்க அது பேசாம போறாரு. சத்தம் போடல ஒண்ணும் போல, கீழே விழுந்தது கூட பார்க்காம பாட்டு அவன் திருதருன்னு முடிக்கான். என்னடா கை வெட்டி ரத்தம் போட கீழே கிடக்க அவரு சத்தம் போட பாட்டுக்கு போறாரு அப்படின்னு சாமிங்க என்ன சொல்லிட்டான்? சாமி உங்க கை அப்படியா அப்படின்னு எடுத்து வச்சுட்டு போற அது பாட்ட போறாரு. அப்போ இந்த உடம்புக்கு என்ன நடந்ததுங்க உணர்வே இதுதான் ஒப்பு. இதுக்கு பேருதான் அவங்க நினைவெல்லாம் எதுல இருக்கு? பெருமான இடத்துல இருக்கு, அந்த ஆனந்தத்துல இருக்காங்க. இந்த உடம்பு இது பகல் விளக்கு போல. பகல்ல விளக்கு பயன்படுமா? பயன்படும். அதுபோல இந்த உடம்பு அவர்களுக்கு சுமையா இருக்கு.
இதனால அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமா, அதனால அந்த நிலைக்கு போகணும். விளங்குதாமா? அப்பதான் இந்த உடம்போடு இருந்தா கூட இது நமக்கு அனுபவம் வராம இறை உணர்வும் அந்த ஆனந்தமும் நமக்கு கிடைக்கும். அதனால இப்படியெல்லாம் படிப்படியா நம்ம கொண்டு காட்டலைன்னா அந்த இறைவனுடைய கருணையை யார் அறிய முடியும்? அவன் காட்டலைன்னா பொறுமையா இருந்து காண்பாரார் ஒருவரும் முக்கிய அடைய மாட்டான், அவன் காட்டாக்கான் என்று அங்க சொல்றார். நல்ல பாட்டு. அதனால இந்த பாட்டுல பதியினுடைய இலக்கணத்தை பூரா அப்படியே தொகுத்து சொல்ற ஒரு பாட்டு, தொகுப்பு சொல்லக்கூடிய பாட்டு. அதனால இங்க இந்த 11ஆம் நூற்பாவுல முதல் அதிகரணத்துல அவர் என்ன சொல்றாரு? ஏண்டு ஆன்மாக்கள் இல்லையா, ஏண்டு அவனும் அவற்றது, இந்த ஆன்மாக்கள் அது ஏண்டு அவனும் அந்த சிவனும் அறிகின்ற ஆன்மாக்களோடு அவற்றது, எந்த ஆன்மா மட்டுமில்ல எல்லா ஆன்மாக்களும், இந்த ஆன்மா மட்டுமில்லாம எல்லா ஆன்மாக்களையும் விடயத்தையும் உணரும். அவன் உணர்வான், கூட இருந்து அவனும் அறிவான். அவன் நமக்கு அறிவிக்கிறது மட்டுமில்ல, கூடயே அறிவிக்கிறது, நம்ம அறிவை விளக்கிறது, அனுபவிக்கிறதுங்கிறது அந்த பொருளை அழுந்த செய்தல், அறிந்த பொருளை அழுந்த, அதுவும் அறிவு நிகழ்ச்சி தானே. அந்த அறிவுனாலே அவன் இருந்தாதான் அறிவே நிகழும். அப்ப அவன் நீங்கவே முடியாது. அப்ப அவனை விட்டுட்டு நாம ஒண்ணு அதான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீக்காதான் அப்படிங்கும் இல்லையா? அத அந்த இவரு துணையான சம்பந்தர் சொல்றாரா இல்லையா? என்ன சொல்றாரு? உணர்த்தாயே கணத்தும் கணத்தும் உணரும் வகையறியான் ஆகி, ஒரு கணம் கூட நாம தானாக அறியவே முடியாது. அதனால அவன் கொஞ்சம் கூட நம்ம விட்டு நீங்கவே முடியாது. அதனால அவனும் நம்ம ஒன்னு நுகரணும்னா அவனும் கூடயே இருக்கணும். அதுதான் அந்த திருவிசைப்பா வருதாரியா, பணியுமா பணியே நுகருமா நுகரே, அத பதிகம் தெரியுமா? தெரியுமாமா? எத்தனைமா? 2-3 பாட்டா? ஆமா, அந்த பதிகம் பூரா, அந்த பதிகத்துல எந்த பாட்டு வரிசையா இருக்காலே 11 பாட்டு, அந்த பாட்டுகளை வரிசை மாறி இருக்கும், வரிசைய மாத்தி அமைக்கணும். ஆமா, அது தனியா நான் பேசியிருக்கிற கேளுங்க. எந்த பாட்டை முதல்ல வரணும், எது ரெண்டாவது வரணும், வரிசையா. அதனால இங்க ஆன்மாக்கள் ஒண்ணு அறியும் போது இறைவனும் கூட இருந்து அறியணும் அப்படின்னு முதல்ல இந்த காட்டு உபகாரத்தை சொல்லும் போது இதை சொல்றாரு. அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்று அந்த மேற்கோளை சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் அதுக்கு ஏது என்ன சொல்றாரு? என்ன காரணம்னா இவ்வான்மாக்கள்னா என்ன ஆன்மா? எந்த ஆன்மா? இந்த ஆன்மானா இந்த சுற்றி எதை குறிக்குது? என்றும் உபதேசியாய் நிற்கும், என்றும் உபதேசியாய், அறிவித்தால் அறிகிறேன், உபதேசியாய் நிற்கும் இவ்வான்மாக்கள் அவனையின்றி ஒன்றையும் அமைதலும் இல்லை இல்லையா? அமைந்து ஒன்றையும் விடையித்தலும் இல்லை, அமைதலும் இல்லை, விடையித்தலும் இல்லை. அமைந்து விடையான் இருக்கா இல்லையா? அத அமைதலும் விடையித்தலும்னு ரெண்டாக்கிடணும். அமைதல்ங்கிறது அறிதல், விடையித்தல்ங்கிறது அனுபவித்தல். ரெண்டும் இல்லை, அறியவும் செய்யாது, அனுபவிக்கவும் செய்யாது. ஆகலாம். அதனால அவனும் அவற்றது விடயத்தை உணரும், அவனும் அவற்றது விடயத்தை உணரும் மேற்கோளை சொல்லி முடிக்கணும்.
விளங்குதா? ம். இதுக்கு இது மேல என்ன தடை வருது, அதை எப்படி நீக்கிறாருங்கிறத நாம வருகிற வகுப்புல பார்க்கலாம்.